செங்கோட்டையனுக்கு முக்கியத்துவம். திடீரென ஸ்டாலினை சந்தித்த புஸ்ஸி ஆனந்த். தாவேகாவினர் அதிர்ச்சி. அதாவது நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் மூலம் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டி ஏற்பட்டுள்ளது. இதேபோல் புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறும் தேர்தலிலும் தாவேகா தீவிரம் காட்டி வருகிறது. இம்மாநிலத்தை பொறுத்தவரை மொத்தம் 30 தொகுதிகள் இருக்கும் நிலையில் 16 இடங்களை கைப்பற்றும் கட்சியை தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சியை பிடிக்கும். தற்போது இங்கு என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. இதில் என்ஆர் காங்கிரஸ் உடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுவதற்கு புஸ்ஸி ஆனந்த் முயற்சித்தார். இவர் பிறந்து வளர்ந்தது புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில்தான். எனவே இம்மாநில அரசியலை நன்கு அறிந்தவர். மேலும் விஜய் ரசிகர் மன்றம், விஜய் மக்கள் இயக்கத்தில் முன்னணி நபராக நிகழ்ந்து கொண்டே மறுபுறம் கள அரசியலிலும் கவனம் செலுத்தினார். புதுச்சேரி முன்னேற்ற காங்கிரஸ் சார்பில் 2006 சட்டமன்ற தேர்தலில் புஸ்ஸி தொகுதியில் போட்டியிட்டு முதல் முறை எம்எல்ஏ ஆனார். இதன் மூலம் என் ஆனந்த் என்ற பெயருடன் புஸ்ஸி என்ற பெயரும் சேர்த்து கொண்டது. அதன் பிறகு கட்சியில் ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக வெளியேறி 2011 தேர்தலில் உப்பளம் சட்டமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். பின்னர் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து அதே உப்பளம் தொகுதியில் 2014 தேர்தலில் மீண்டும் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். அதன் பிறகு நடிகர் விஜயுடன் தொடர்ச்சியாக இயங்கி வந்த தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளராக தற்போது பதவி வகித்து வருகிறார். இத்தகைய சூழலில்தான் என்ஆர் காங்கிரஸ் உடன் தாவேகா கூட்டணி வைக்க காய் நகர்த்தினார். ஆனால் ரங்கசாமி உடன்படவில்லை. புதுச்சேரியில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு பாஜகவுடன் இருந்ததால் சாத்தியம். இது தவிர வேறு சில அரசியல் கணக்குகளும் இருப்பதால் தான் தாவேகா கோரிக்கையை நிராகரித்துவிட்டார். எனவே 2026 புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தாவேகா தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. அக்கட்சி சார்பில் புஸ்ஸி அல்லது உப்பளம் தொகுதியில் போட்டியிடுவதற்கு என் ஆனந்த் ஆலோசித்து வருவதாக சொல்லப்படுகிறது. இதேபோல் தாவேகா தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளராக இருக்கும் ஆதவ் அர்ஜுனாவும் புதுச்சேரியில் போட்டியிட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. தமிழகத்தில் பிரபல அரசியல் தலைவராக மாறியிருக்கும் இவர் இங்கேயே போட்டியிடலாமே, ஏன் புதுச்சேரியை தேர்வு செய்தார் என்ற கேள்வி எழலாம். இதன் பின்னணியில் அவரது குடும்ப பின்னணியை சுட்டி காட்டுகின்றனர். வரவிருக்கும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, திமுக, காங்கிரஸ், நாம் தமிழர், தாவேகா, சார்லஸ் மார்டின் தொடங்கியுள்ள புதிய அரசியல் கட்சி என 5 முனை போட்டி ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. இதில் சார்லஸ் மார்டின் சகோதரியை தான் ஆதவ் அர்ஜுனா திருமணம் செய்துள்ளார். இவர்கள் பிரபல தொழிலதிபர் லாட்டரி மாண்டனின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். குடும்ப பிரச்சினை காரணமாக ஆதவ் அர்ஜுனா சார்லஸ் மார்டின் எதிரெதிராக மோதல் போக்குடன் நிற்கின்றனர். எனவே சார்லஸின் அரசியலுக்கு சவால் விடும் வகையில் புதுச்சேரியில் போட்டியிட்டு அவரை தோற்கடிக்க ஆதவ் அர்ஜுனா திட்டமிட்டிருப்பதாக கூறுகின்றனர். இதன் மூலம் இவரது செல்வாக்கு குடும்பத்தில் மட்டுமல்ல புதுச்சேரியிலும் உயரும். அது மட்டுமின்றி மாமனார் லாட்டரி மார்டனின் தொழிலை புதுச்சேரியில் விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கக்கூடும். இவற்றின் பின்னணியில்தான் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட புஸ்ஸி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா தீவிரமாக ஆலோசித்து வருகின்றனர். மேலும் 2026 நடைபெறப் போகும் தேர்தலில் விஜயின் தாவேகா போட்டியிடப் போவதாக அறிவித்ததிலிருந்தே இது அரசியல் களத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. விஜய் ஆளுங்கட்சியான திமுகவை அரசியல் எதிரி என்று கூறியதால் இந்த தேர்தலில் விஜயின் தாக்கம் அதிக அளவில் இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது. விஜயை தங்கள் கட்சியில் சேர்க்க பலரும் முயற்சித்து வரும் சமயத்தில் தாவேகா தலைமையில்தான் கூட்டணி, நான் தான் முதல்வர் வேட்பாளர் என்று விஜய் திட்டவட்டமாக கூறி வருகிறார். அதிமுக, திமுக போலில்லாமல் விஜய் கட்சி மிகவும் நல்லிணக்கத்துடன் இருக்கிறது என்று நினைத்த பொழுதுதான் அதனை முறியடிக்கும் வகையில் அமைந்தது கரூர் பிரச்சாரம். இந்த சம்பவத்திற்கு பின் தாவேகாவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் கட்சியை நிலைநிறுத்த முயலாமல் ஓடி ஒளிந்து கொண்டனர். அத்துடன் ஒருவர் மீது ஒருவர் பழி சுமத்தி தப்பிக்க பார்த்தனர். அப்போதிலிருந்தே தாவேகாவிலும் உட்கட்சி பிரச்சனை ஆரம்பித்துவிட்டது. மேலும் கட்சியின் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்துக்கும்
ஆதவ் அர்ஜுனாவுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் நிலவியதாகவும் தகவல் வெளிவந்தது. இப்படி இருக்கும் சூழலில் தற்போது புதிதாக சேர்ந்தவர்களுக்கும் ஏற்கனவே கட்சியில் இருக்கும் 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் மோதல் போக்கு வெடித்துள்ளது. செங்கோட்டையன் வருகையால் புஸ்ஸி ஆனந்த் பின்னுக்கு தள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து திமுகவின் தலைமை கழக பேச்சாளராக இருந்த நாஞ்சில் சம்பத் தாவேகாவில் இணைந்த கையுடன் அவருக்கு பரப்புரை செயலாளர் பதவி வழங்கப்பட்டு இருக்கிறது. தாவேகாவில் ராஜ்மோகன் கழக கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கும் நிலையில் அவருக்கு இணையாக புதிதாக வந்தவருக்கு இந்த பதவி வழங்கப்பட்டிருப்பது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் இவர்கள் இருவருக்கும் இடையில் மோதல் வெடிக்க வாய்ப்புள்ளது என்று பலர் கூறுகின்றனர். மேலும் புதிதாக வந்தவர்களை விஜய் முன்னிலைப்படுத்துவதால் அவர் மீது அதிருப்தி நிலவுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிக அளவில் உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் கணிக்கின்றனர். இந்த நிலையில் விஜயின் ஜனநாயகம் படம் வரும் 9ஆம் தேதி ரிலீஸ் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. பொங்கல் ஸ்பெஷலாக இந்த படம் ரிலீஸ் ஆகிறது. மேலும் விஜய் நேற்று நடந்த பொதுக்கூட்டத்தில் விஜய் திமுகவை அதிகம் விமர்சித்து பேசியிருந்த நிலையில் இன்று பராசக்தி ரிலீஸ் தேதி மாற்றம் செய்யப்பட இருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. இருப்பினும் இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தால்தான் உறுதியாகும் என்று சினிமா வட்டாரங்கள் கூறுகின்றனர். இப்படிப்பட்ட நேரத்தில் யாரும் எதிர்பார்க்காத தாவேகா தலைவர் விஜயின் கரூர் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான சம்பவம் தொடர்பாக தாவேகா பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் நிர்மல்குமாரை கைது செய்ய காவல்துறை தேடி வருகிறது. அவர்கள் தலைமறைவாகி உள்ள நிலையில் அவர்களை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர தேடல் வேட்டை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. தாவேகா தலைவர் விஜய் செப்டம்பர் 27ஆம் தேதி அன்று கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் பிரச்சாரம் செய்தார். அங்கு அலைக்கடலென கூடிய கூட்டத்தில் விஜய் பேசிக் கொண்டிருந்த போது திடீர் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். மேலும் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து சிகிச்சை பெற்றனர். இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இப்படி இருக்கும் சூழலில் தற்போது புதிதாக சேர்ந்தவர்களுக்கும் ஏற்கனவே கட்சியில் இருக்கும் 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் மோதல் போக்கு வெடித்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. இந்த நிலையில் செங்கோட்டையனுக்கு தாவேகாவில் முக்கியத்துவம் கொடுத்து வந்த காரணத்தால் அதிருப்தியில் இருந்த புஸ்ஸி ஆனந்த் திடீரென முதல்வர் ஸ்டாலினை சந்திக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தகவல் தாவேகா கட்சியினரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.